ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்ப வேதத்த வாசிக்கிறது மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசுறாங்க. நம்ப சர்ச்சுக்கு போறது மூலமா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்றாங்கன்னா, பேசுறாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட நான் சொல்லப்போனா தினைக்கும் பேசுறார், தினைக்கும் பேசுறார். நெறைய சூழ்நிலைகள் மூலமா ஆண்டவர் பேசுறாங்க. ஆனா, ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியலன்னா, அநேக வேளையில கீழ்ப்படிய முடியல கீழ்ப்படிய முடியல. ஆண்டவர் ஒரு வார்த்தைய சொல்றாங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை தான் தெரியுது. ஆண்டவர் தான் பேசுறாரு தெரியுது. ஆனா, அநேக வேளையில என்ன பண்ண முடியறதுனா, நம்மளால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியறதில்ல. எதனால நம்மளால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல என்பத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்றைக்கு பார்க்க போறோம். வேதாகமத்திலிருந்து அதையும் பார்க்க போறோம். பைபிள்ல பார்ப்போம்னு சொன்னா, நெறைய பேர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தாங்க. அதுல முதலாவது யார் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு பார்ப்போம்னு சொன்னா, அவன் தான் ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள். தேவன் ஆதாம் ஏவாள உண்டாக்கி, அவர்களுக்கு வந்து ஒரு அழகான தோட்டத்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா குடுத்தாங்க. அந்த தோட்டத்துல ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா, நெறைய மரங்கள வச்சு, அந்த மரங்கள் நெறைய கனிகள வச்சு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆதாம் ஏவாள் குடுத்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, "அப்ப அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தோடைய கனி என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தடையே கிடையாது. ஆனா ஒரே ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தின் கனிய நீங்க வந்து புசிக்கிற நாள்ல சாகவே சாவீங்க." அது எங்க பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த மரத்தோடைய பேர் என்னதுன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். வேறு வார்த்தையில மரம். அந்த மரத்துல இருக்க கனிய நீங்க என்னைக்கு சாப்பிடுறீங்களோ, அன்னைக்கு நீங்க சாகவே சாவீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படின்னா, இங்க ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. என்ன வார்த்தை? "இந்த பழத்த சாப்பிட்டா நீங்க சாவீங்க." அப்படின்னா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணணும்? அத சாப்பிடாம இருக்கணும். ஆனா, பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் அந்த பழத்த சாப்பிட்டாங்க. அந்த பழத்த சாப்பிட்டாங்க. வேறு வார்த்தையில, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதனால ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல என்பதை பார்க்க போறோம். ஏன் அத பார்க்கிறோம்? ஏன் அத பார்க்கிறோம்னா, ஒருவேள தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிய முடியாம போனாங்களே, அந்த காரணங்கள் எனக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா, ஆண்டவர்ட்ட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாரி விஷயம் என்கிட்ட இருக்கக்கூடாதுப்பா. நான் உங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்மை நடத்துவார். முதலாவதாக, எதனால ஆதாம் ஏவாள்னால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல என்பத பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இங்க இந்த சர்ப்பம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? அதாவது தேவன் வந்து உங்களுக்கு இந்த தோட்டத்த குடுத்திருக்கிறார்ல, இந்த தோட்டத்த குடுத்த தேவன் வந்து எல்லா கனியும் சாப்பிடவும் பெர்மிஷன் குடுத்திருக்கிறாரா? அப்படின்ட்டு இந்த சர்ப்பம் கேட்குது. அப்ப ஏவல்லாம் சொல்றாங்க, நாங்க எல்லா கனியும் சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு மரத்தோட கனிய மட்டும் சாப்பிடக்கூடாது. அந்த கனிய சாப்பிடுறனால நாங்க சாகவே சாவோம்ன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஏவாள் சொல்றாங்க. ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுது, "ஏய் அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. நீங்க அந்த கனிய சாப்பிடும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, அப்படியே வந்து கடவுள போல மாறிருவீங்க நீங்க." அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, ஏவாள பார்த்து நெறைய ஒரு மாரி பேசி ஏமாத்திருது. அப்ப ஏவாள் என்ன பண்றாங்கன்னா, 6ஆம் வசனத்துல, "அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து, புசித்து, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான்." பாத்தீங்களா? என்ன நடக்குது பாத்தீங்களா? ஆதாம், ஏவாள் அந்த பழத்த சாப்பிடுறாங்க. எதனால சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த ஸ்திரியும், ஏவாளும், சர்ப்பமும் பேசுறாங்கல்ல. அப்படி இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஏவாள் என்ன பண்ணலன்னா, தேவன் அந்த மரத்தின் கனிய புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மரத்த சொன்னார்ல, அந்த மரத்து பக்கத்துல இல்லவே இல்ல. கரெக்ட்டா? ஏன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்த பார்ப்போம்ன்னு சொன்னா, ஆ இந்த 2 பேரும் அந்த மரத்து பக்கத்துல தான் நின்னு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லவே இல்ல. புரியுதா? ஆனா,
6ஆம் வசனத்துல பார்ப்போம்னு சொன்னா, இந்த ஏவாள் எங்க தெரியுமா இருக்காங்க? அந்த மரத்துக்கிட்ட போயிடுறாங்க. மரத்துக்கிட்ட போய் என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த மரத்துடைய கனிய பறிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. ஆதாமும் சாப்பிடுறாரு. கீழ்ப்படியாம போயிடுறாங்க. ஏன் தெரியுமா அநேக வேளையில நம்மளால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியறதில்ல? ஏன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத இடத்துல நின்னுகிட்டே நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும்னு நெனச்சு கொண்டிருக்கிறோம். ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். அந்த இடத்துல இந்த மாரி விஷயம் காணப்படுது அப்படின்னு சொன்னாருன்னா, நாம போறத ஸ்டாப் பண்ணிரணும். போறத ஸ்டாப் பண்ணிரணும். இந்த பிசாசு என்ன தெரியுமா பண்ணுது? அப்படியே கிராஜுவலா என்ன பண்ணுதுன்னா, ஏவாள அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போறத பார்க்குறோம். இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்டிங்ல இந்த 2 பேரும் மரத்துக்கிட்ட இல்ல. ஆனா, அந்த கான்வர்சேஷன் முடியும்போது, ஏவாள் எங்க தெரியுமா போயிடுறாங்க? அந்த மரத்துக்கிட்ட போயிடுறாங்க. அந்த மரத்துக்கிட்ட போயிடுறாங்க. தேவன் நம்மள வச்சிருக்கிற இடத்துல நம்ம இருப்போம்னு சொன்னா, நம்மளால ஈஸியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். ஆனா, தேவன் நம்மள வச்சில்லாத இடத்துல இருந்து தூரம் விலகி போயிட்டு, அங்க போய் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும்னு நெனச்சிட்டு இருந்தா, நான் சொல்றேன் நம்மளால கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிய முடியாது. இதற்கு வேதாகமத்திலிருந்து ஒரு சில உதாரணங்கள பார்ப்போம். முதலாவது யாருன்னா சிம்சோன். சிம்சோன் வந்து யாருன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட தேவன் என்ன பண்றாருன்னா, சிம்சோன இந்த உலகத்துல அனுப்புறாரு. சிம்சோனுடைய டார்கெட் என்னதுன்னா, பெலிஸ்தர்கள வீழ்த்தணும். பெலிஸ்தர்கள வீழ்த்தணும். அதுதான் சிம்சோனுடைய டார்கெட்டே. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு காலம் சிம்சோன வந்து, "எப்பா நீ வந்து பெலிஸ்தரை வீழ்த்தணும்னு சொல்லி, நீ பெலிஸ்தர் தேசத்துல போய் வாழு" அப்படின்னு சொல்லவே இல்ல. "நீ இஸ்ரவேல்லே இரு. இஸ்ரவேல்ல இருந்து பெலிஸ்தரை வீழ்த்து." அதுதான் வந்து ஆண்டவருடைய திட்டமே. அவனுடைய திட்டமே. ஆனா, அந்த பொல்லாதவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்னா, பெலிஸ்தர் தேசத்துல ஆ சிம்சோனுடைய கண்களுக்கு தெலீலாள் என்ற ஒரு பொண்ண காட்டுவான். அப்போ சிம்சோன் என்ன பண்ணுவாரு? தெலீலாள் கிட்ட போவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்கே போய் வாழ்ந்துட்டு இருப்பாரு. புரியுதா? இஸ்ரவேல்ல எங்க தேடுனாலும் தெலீலாள் என்ற விஷயம் இருக்கவே இருக்காது. தெலீலாள் வேணும்னா, சிம்சன் எங்க தான் போய் ஆகணும்? பெலிஸ்து தேசத்துக்கு போய் தான் ஆகணும். இஸ்ரவேல் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, கர்த்தர் நியமித்த இடம், கர்த்தருடைய இடம், கர்த்தருடைய பிரசனம் நிறைந்திருக்கிற இடம். ஏன்னா இஸ்ரவேல்ல தான் எருசலேம் இருக்கு. எருசலேம்ல ஆலயம் இருக்குது. ஸோ வந்து ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன சொல்லலாம்னா, எருசலேம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அ தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிற இடம். நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல, வேறு வார்த்தையில, தேவன் கூடவே நம்ம எந்நாளும் இணைந்திருப்போம்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? எக்காரணத்து கொண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்திருப்போம் நம்ப. எப்பவுமே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆனா, எப்போ ஆண்டவர்ட்ட தூரம் போகுறோமோ, எப்போ ஆண்டவர்ட்ட விலகி போகுறோமோ, அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கிறோம்னா, நம்ம கீழ்ப்படியாம தான் போவோம். இப்போ ஆண்டவர் ஆதாம், ஏவாள எதற்கு உண்டாக்குறாரு? எதற்கு உண்டாக்குறாருன்னா, ஒண்ணா இருக்கும்படி தான் ஆண்டவர் உண்டாக்குறார். ஆ இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடே இசைந்திருக்க கடவன். இதுதான் தேவனுடைய திட்டமே. அப்டின்னா இசைந்திருக்கணும். அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பர்ப்பஸ். ஆனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்ப்போம்னு சொன்னா, அங்க சர்ப்பம் இருக்கு, அங்க ஸ்திரீ இருக்காங்க. ஆதாம காணோம். ஆதாம காணோம். தேவன் வச்ச பொசிஷன் என்னது? ஆதாம், ஏவாள் ஒண்ணா இருக்கணும். கூடவே இருக்கணும். ஆதாம், ஏவாள் இருவரும் சேர்ந்து தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கணும். இதுதான் தேவனுடைய பிளான். இதுதான் தேவனுடைய திட்டமே. ஆனா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த பொல்லாதவன். எந்த நேரத்துல ஏவாள் தனியா இருக்கிறாங்க? எந்த நேரத்துல ஏவாள் வந்து ஆதாம் இல்லாம இருக்கிறாங்க? வேறு வார்த்தை இல்ல. நமக்கு புரியிறபடி சொல்லணும்னு சொன்னா. எந்த நேரத்துல நான் வந்து தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன்? எந்த நேரத்துல நான் வந்து தேவனோட ஐக்கியப்பட்டில்லாம இருக்கிறேன் என்பதை அவன் பார்த்து என்ன பண்ணுவான்? கரெக்ட்டா வந்து அப்ப அவனுடைய வேலைய பார்ப்பான். அப்ப அவனுடைய வேலைய பார்ப்பான். திருடன் என்ன பண்ணுவான்? வேதவசனம் என்ன சொல்லுது? திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். தேவன் வச்ச இடத்துல இருப்போம்னு சொன்னா, நம்ம அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இல்லன்னு சொன்னா கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிய முடியாது. அடுத்த உதாரணம் யாருன்னா யூதாஸ். யூதாஸ் மட்டும் அந்த போஜனத்துல
இயேசு கிறிஸ்துவோடவே இருந்திருப்பாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடவே இருந்திருப்பாருன்னு சொன்னா, அவர் 30 வெள்ளிக்காசு வாங்க போயிருக்க மாட்டாரு. ஆண்டவர காட்டி குடுத்திருக்க மாட்டாரு. நாண்டு கொண்டு செத்திருக்க மாட்டார். அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்ட்ட விலகுறாரு. 30 வெள்ளிக்காசு வாங்க போறாரு. ஆண்டவர காட்டி குடுக்குறாரு. நாண்டு கொண்டு சாகுறாரு. இந்த பேட்டர்ன் புரியுதுல்ல? எப்போ நம்ம தேவன விட்டு தூரமா இருக்கிறோமோ, அப்போ நம்ப தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிருவோம். ஆப்போசிட்டா சொல்லணும்னு சொன்னா, எப்போ நம்ம தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ, அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிவோம். 1ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம்னு சொன்னா என்ன சொல்லுது வசனம்? யார் யாரெல்லாம் துன்மார்க்கரோட, பாவிகளோட, பரியாசக்காரரோட இல்லாம, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான். வேறு வார்த்தையில, நான் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கணும், அவருடைய வேதத்தோடவே ஐக்கியப்பட்டிருக்கணும், நான் கர்த்தரோட இசைந்திருக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா நான் அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசகர் உட்காரத்துல உட்காராம இருப்பேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். 2வதாக எதனால ஆதாம் ஏவாளால தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, ஆதாம் ஏவாள் தேவனை விசுவாசிக்கல, தேவனை நம்பல. ஒருவேளை அவர்கள் தேவனை விசுவாசித்திருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க கண்டிப்பா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்திருக்க மாட்டாங்க. வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த சர்ப்பம் என்ன சொல்லுது? இந்த பழத்தை நீ சாப்பிட்றனால நீ எப்படி இருப்பனா, நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு அப்படின்னா சர்ப்பம் சொல்லுது. தேவனை போல மாறிடும்னு சர்ப்பம் சொல்லுது. நான் நினைக்கிறேன் ஏவா இதை கேட்டுதான் ரொம்ப பயங்கரமா ஏமாந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் வசனத்துல என்ன பண்றாங்க? உடனே ஏவாள் போய் பழத்தை சாப்பிட்டுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ என்ன சொல்லுது? இந்த பழத்தை நீங்க சாப்பிட்றதுனால நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க சர்ப்பம் சொல்லுது. ஆனா தேவன் ஆதாம் ஏவாளை படைச்சாரு. எப்படி படைச்சாருன்னா, தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைச்சாரு. அவன் என்ன சொல்றான்? நீ சாப்பிட்டாதான் தேவனை போல மாறுவேன்னு சொல்றான். ஆனா தேவன் எப்படிதான் ஆதாம் ஏவாளை படைச்சிருக்காரு? அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின் படைச்சிருக்கிறாரு. ஆனா என்ன தெரியுமா பரிதாபம்? இது ஆதாம் ஏவாளுக்கு தெரியல. அவன் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க? இல்ல ஐயோ தேவன் எங்களுக்கு ஒரு ரொம்ப நன்மையான விஷயத்த மறைச்சிட்டாரு போல, இதை சாப்பிட்டாதான் அந்த நன்மைகள் கிடைக்கும் போல நினைச்சு என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிட்டுறாங்க. நீ தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படிதான் இருக்கிற, நீ ஏன் பிசாசினுடைய பொய்க்கு நம்புற? வேறு வார்த்தையில அநேக நேரம் பிசாசு இந்த காலத்துல எப்படி தெரியுமா நம்மள வஞ்சிப்பான்? எப்படி தெரியுமா வஞ்சிப்பான்? இந்த பார், ஏசுன்ட்டு சொல்லி நம்பி போனேன். மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தியா? எப்படி தெரியுமா மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது? என்னென்னவோ டாக்டர் சொல்றாங்க. ஏசு நம்பி போனியே, என்ன நடக்குது உனக்கு அப்படின்னு கேட்பேன். நம்மளும் என்ன பண்ணிடுவோம் நிறைய நேரத்துல, ஐயோ அது கரெக்டு தான் போல, ஏசு நம்பி போனதுனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது போல நினச்சிக்கிறோம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னா டுடேஸ் ரியாலிட்டி. மருத்துவர்கள் பாவம், அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மெடிக்கல் ரிப்போர்ட் உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதுதான் உண்மையே. ஆண்டவர் லாசரு உயிரிழப்பவர். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்றாங்க.
அப்ப மார்த்தாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே 4 நாள் ஆயிருச்சு ஆண்டவரே. நாருமே ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் அதுக்கு என்னமா சொல்றாங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அநேக வேளையில நம்ம ஆண்டவர விசுவாசிக்க முடியாதபடிக்கு நமக்கு எதிராக ஒரு கல் காணப்படுது. ஒரு கல் காணப்படுது. அந்த கல் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ரியாலிட்டி. நம்மளுடைய தற்காலத்து நிஜம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை தான் அந்த கல்லு. ஆண்டவர் சொல்றாரு, "அப்பா நீ இத தள்ளி போப்பான்னு" ஆண்டவர் சொல்றாங்க. வேற வார்த்தை இல்ல. "நீ அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காத. நான் வந்திருக்கிறேன். என்ன நம்பு. என்ன நம்பு." ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்ப்போமா? மார்த்தாள், மரியாள் யார் ஆண்டவர்ட்ட கீழ்ப்படியவே இல்ல. "இல்ல ஆண்டவரே, கல்லெல்லாம் புரட்டி போட முடியாதான்ட்டு ரொம்ப ஸ்மெல்லடிக்கு ஆண்டவரே வேண்டான்ட்டு" அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அப்படி கல்லே புரட்டி போடாம எழுதிருப்பாங்கன்னு சொன்னா, என்ன நடந்திருக்கும்? ஆசிரியர் வெளிய வந்திருப்பாரா? அவருடைய அற்ப விசுவாசத்த கண்டு ஆண்டவர் என்ன பண்றப்பாருன்னு விலகியே போயிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வேதாகமத்துல இருக்குதுல்ல. அவர்களுடைய அற்ப விசுவாசத்தினால் இயேசுவினால் அங்க அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் இருந்தது சொல்லிட்டு வேதத்துல பார்க்கிறோம்ல. எதற்கு இந்த அற்ப விசுவாசம்? எதற்கு இந்த அற்ப விசுவாசம்? ஆண்டவரே, நாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, நாங்க உம்மை விசுவாசிக்க எங்கள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகரின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்புட்ன்னா வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லா நன்மையான காரியம் எங்கிருந்து தெரியுமா வருது? தேவன் கிட்ட இருந்து தான் வருது. அவருக்கு நமக்கு கெட்டது பண்ண தெரியவே தெரியாது, தெரியும்ல. அவர் நல்ல தகப்பன். நம்முடைய நல்ல தகப்பன் அவர். அவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் கெட்டது பண்ணுவார்? அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில நன்மைய மறைச்சு போடுவார்? நன்மைய மறைச்சு போடார். அவருக்கு தெரியும். எது எந்த காலத்துல கரெக்ட்டா பண்ணணும் அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தை விசுவாசிப்போம்னு சொன்னா, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருவோம். ஒருவேளை ஏவாள் மட்டும் அன்றைக்கு, "ஏய் சர்ப்பமே, என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன், நான் கேட்டேனா? இந்த மாரி தோட்டம் எனக்கு கேட்டேனா? நான் ஆதாம கேட்டேனா? எதுவுமே கேட்கல. ஆனா நான் நினைக்கிறதற்கும், வேண்டிக் கொள்றதற்கும் அதிகமா என் தேவன், என் தகப்பன் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நீ என்ன சொல்றேன்னா, அவர் நன்மையானது செய்யவே இல்ல. அவர் உனக்கு வர வேண்டிய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கே மறைச்சு போட்டாரு அப்படின்ட்டு சொல்ற. ஆனா நான் அனுபவிக்கிற எல்லா பிளெஸ்ஸிங் காரணமும் அவருதான். நான் அவர தான் விசுவாசிப்பேன். உன்ன நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏவாள் அன்றைக்கு சொல்லியிருந்திருப்பாங்கன்னு சொன்னா, விஷயமே வேறயாச்சு. விஷயமே வேறயாச்சு. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய என்னால நம்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய என்னாலும் நம்ப தேவனை விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்க கூட அநேக ஆண்டவரே நேரம் பேசுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் பேசுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிய, எந்நாளும் உங்க கூட ஐக்கியப்பட்டிருக்க, எந்நாளும் உங்க கூட அப்படியே நெருக்கமாய் நாங்க நடக்க, எங்கள நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாங்க எந்நாளும் உம்மை விசுவாசிக்க எங்கள நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சந்தேகால அகன்று போயிரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கேள்விகள் அகன்று போயிரட்டும் ஆண்டவரே. நாங்க எந்நாளும் உண்மையே விசுவாசிச்சு, உண்மையே நடக்க, ஆண்டவரே உண்மையே நம்பி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அதிலிருந்து வருகிற நன்மைகள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது, மிகப்பெரிய நன்மை, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை தந்து எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா. கர்த்தாவே, பேசுகிறீர். அடியன்களாகிய நாங்க கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம்.
ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் bless you.